லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மரணத்தில் இருக்கும் மர்மம் என்ன? கண்டுபிடிக்கப்பட்ட வெற்றியின் உடல். நண்பர் கோபிநாத் வாக்குமூலம் என்ன? ஸ்கூபா டைவர் கொடுத்த க்ளூ. சோகத்தில் சைதை துரைசாமி குடும்பத்தினர். சென்னை நந்தனம் சிஐடி நகர் 1வது பிரதான சாலையில் குடும்பத்துடன் வசிக்கும் முன்னாள் அதிமுக மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி, இவருடைய மனைவி வசுந்தரா. இந்த தம்பதியினருக்கு சித்தார்த்தா, சங்கமித்ரன் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். தொழில் அதிபரான வெற்றி தந்தை சைதை துரைசாமியுடன் இணைந்து மனிதநேய பயிற்சி மையத்தை கவனித்து வந்தார். சினிமா மீது கொண்ட ஆர்வம் காரணமாக வெற்றி மாறனிடம் பயிற்சி பெற்று என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை இயக்கி வெளியிட்டார். தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் டிராவலிங் செய்து புகைப்படங்களை எடுத்து பதிவிட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த ஜனவரி இறுதியில் வெற்றி தனது உதவியாளரான திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த கோபிநாத் என்பவருடன் சேர்ந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றனர். அவர் அடுத்து இயக்க இருக்கும் படத்திற்கு லொகேஷன் பார்க்க சென்றதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் ஹிமாச்சல பிரதேச சுற்றுலா பயணத்தை முடித்துக் கொண்ட வெற்றியும் அவரது உதவியாளரும் ஹோட்டல் அறையிலிருந்து கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி விமான நிலையம் டாக்ஸியில் சென்றனர். அங்கிருந்து சென்னை விமானத்தில் திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் வெற்றியும் அவரது உதவியாளரும் உள்ளூரைச் சேர்ந்த வாடகை டாக்ஸியில் சென்றனர். அந்த டாக்ஸியை தஞ்சின் என்கிற உள்ளூர் டிரைவர் ஓட்டிச் சென்றார். காரில் டிரைவர் அருகில் வெற்றியும் காரின் பின்பக்க இருக்கையில் அவரது உதவியாளரும் அமர்ந்து பயணம் செய்தனர். இதையடுத்து டாக்ஸி கஷங்நாலா என்கிற மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கையில் டிரைவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி அங்கிருந்த 200 அடி பள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த சட்லஜ் நதியில் விழுந்து மூழ்கியது. இதையடுத்து உள்ளூர் வாசிகள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். முதற்கட்டமாக சட்லஜ் நதியில் தண்ணீரில் மூழ்கியபடி கிடந்த காரை கயிறு கட்டி கரையோரமாக இழுத்தனர். இந்த விபத்தில் கார் பள்ளத்தில் உருளும்போது காருடன் விழுந்த கோபிநாத் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டார். உடனடியாக அவர் அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில மணி நேர தேடுதலுக்கு பிறகு கார் ஓட்டுநர் தஞ்சின் சடலமாக மீட்கப்பட்டார். ஆனால் உள்ளூர் போலீசார் மீட்பு படையினரின் நீண்ட தேடுதலுக்கு பின்னரும் வெற்றி கிடைக்கவில்லை. இதையடுத்து வெற்றியை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு வரவழைக்கப்பட்டனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளூர் போலீசாருடன் வெற்றியை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையில் விபத்து நடந்த சட்லஜ் நதி அருகே மூளை திசுக்கள் எடுக்கப்பட்டது. இதையடுத்து DNA பரிசோதனை மூலம் உடல் யாருடையது என கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் அம்மாநில போலீசார் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சைதை துரைசாமி குடும்பத்தாரிடம் இரத்த பரிசோதனை மேற்கொள்ள முடிவு எடுக்கப்பட்டது. சென்னையிலிருந்து சைதை துரைசாமி குடும்பத்தாரிடம் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி இரத்த மாதிரி எடுக்கப்பட்டு விமானம் மூலம் ஹிமாச்சல பிரதேசம் அனுப்பி வைக்கப்பட்டது. இவை இரண்டையும் ஒப்பிட்டு பரிசோதனை முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியானது. இதையடுத்து வெற்றி துரைசாமி ஹோட்டலில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகள் வெளியானது. இதற்கிடையில் தனது மகன் பற்றிய தகவல் அளித்தால் ரூபாய் 1 கோடி சன்மானம் வழங்கப்படும் என சைதை துரைசாமி அறிவித்தார். விபத்தில் சிக்கி காணாமல் போன வெற்றி துரைசாமியை தேடும் பணியில் காவல்துறை, இராணுவம், விமானப்படை மற்றும் நீர்மூழ்கி வீரர்கள் என பெரும் படையே தேடி வந்தனர். அதில் விபத்து நடந்த பகுதியில் செல்போன், உடைகள் இருந்த 3 பெட்டிகள் மீட்கப்பட்டன. இதையடுத்து வெற்றி துரைசாமி எடை கொண்ட பொம்மையை நதிக்கரையில் வீசி மீட்பு குழுவினர் விபத்து நடந்த பகுதியில் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். கடுமையான பனிப்பொழிவு அங்கு நிலவியதால் தொடர்ந்து மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டு நாட்கள் கடந்து வந்தது. இந்த நிலையில் பிப்ரவரி 12ஆம் தேதி விபத்தில் சிக்கி மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் பாறையின் இடுக்கில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. 8 நாட்களுக்கு பிறகு வெற்றி துரைசாமியின் உடலை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் சென்னை கொண்டுவரப்பட உள்ளது. உடல் மீட்கப்பட்ட பகுதியில் 7 முதல் 15 வரை குளிர் நிலவுகிறது. இந்த விபத்தில் வெற்றி சீட் பெல்ட் அணியாமல் இருந்த காரணத்தால் தான் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இந்த 8 நாட்கள் நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் மீட்பு பணியில் ஈடுபட்ட தனியார் ஸ்கூபா டைவிங் வீரர்களே உடலை கண்டுபிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அதிர்ச்சி தகவல் வெளியான நிலையில் வெற்றி துரைசாமியின் தந்தை சைதை துரைசாமி ஹிமாச்சல பிரதேசம் செல்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கார் விபத்தில் மாயமான வெற்றி உயிரிழந்த தகவல் உறுதியாகியிருப்பது அவரது குடும்பத்தினர் மற்றும் திரை உலகத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து வெற்றியை இழந்து நிற்கும் அவரின் குடும்பத்தினருக்கு அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வெற்றி துரைசாமியின் நண்பரான கோபிநாத்தின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? இந்த விபத்து தொடர்பாக அவர் கொடுத்த வாக்குமூலங்கள் எதுவும் பொதுவெளிக்கு வராதது ஏன் என கேள்விகள் எழுந்துள்ளது. அவரின் வாக்குமூலம் வெளியானால் தான் வெற்றி துரைசாமி மரணத்தில் இருக்கும் மர்மம் விலகும் என சமூக வலைத்தள வாசிகள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.